வேதம் சொல்லுகிறது ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இந்த பூமியில் தேவன் பிறந்ததற்கு காரணம் அதுதான், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. இது பிரதானமான காரணம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டும். தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறக்கிற குழந்தை முதற்கொண்டு நாளைக்கு மறிக்க போகிற வயதானவர்கள் மட்டும் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு என்கிற நாமத்தை அவர்கள் அறிந்து தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வரணும், தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லணும். இது தேவனுடைய சித்தம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் சிலரை மாத்திரம் ஆண்டவர் அதிகமாய் அவருடைய சமூகத்தில் நிறுத்துகிறவராய், பயன்படுத்துகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உலகத்தில் எல்லா ஜனங்களும் இருந்தாங்க. அந்த நாட்களில் அநேக கோத்திரங்கள் இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் என்கிற ஒரு கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் சொல்கிறார், இவர்களை எனக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இவர்கள் என்னுடைய ஜனம் என்று கர்த்தருடைய வேதத்தில் திருவுளம் பற்றுவதை பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறார். உலகத்தில் எல்லா ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்காக மரிக்க வந்தார், உண்மைதான். ஆனால் உங்களை மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். மீட்டு தன்னுடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய அதிசயமான செயல் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தது தான். ஆமென்.